ஆண்டவர் என்னோடு நிச்சயமாய் பேசுவார். ஆராதனைக்கு வரும்போதெல்லாம் ஒரு சந்தோஷத்திற்காக அல்ல, தேவனோடு நெருங்கிய உறவுக்காக, அந்த நெருக்கத்தின் ஐக்கியத்திற்காக, அவருடைய தொடுதலின் உணர்வுக்காகத்தான் நம்ம ஆண்டோடைய பிரசனத்துக்குள்ள என்ன செய்யறோம், வர்றோம். அல்லேலூயா. அதை மாத்திர புரிஞ்சுங்க. ஆராதனைக்கு வரும்போது வேற யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் ஏதாகிலும் பாடுற பாட்டுல இருந்து ஒரு வார்த்தையில நம்மோடு பேசுவார். ஆராதனை நேரத்துல திருக்கு தரிசனமான வார்த்தைகள் நமக்கு வரும். செய்தி நேரத்துல கர்த்தர் நம்மோடு நேரடியாக நெசுவார், இடைப்படுவார். நீங்க வாசிக்கப்பட்ட அந்த வேதாகமத்தினுடைய பகுதிக்கு நேராக திருப்பலாம். பிரசங்கி 11வது அதிகாரத்துக்கு நேராக வருகிறேன். வசனத்தை கேட்கும் போது எல்லார் முகத்திலையும் இனம் புரியாத ஒரு சந்தோஷம் என்ன செய்யணும், இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஏதோ சம்திங் ராங் அப்படின்னு அர்த்தம். அதனால அவனுடைய வார்த்தையை ரொம்ப ஈகரா வாஞ்சியா நீங்க என்ன செய்யணும், கேட்கணும். இப்ப 1வது வசனம் வாசிங்க. 11:1. நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வசனத்தையும் எப்படி நீங்க பைபிள் படிக்கும் போது தியானம் பண்ணணும்ன்றத உங்களுக்கு புரிய வைப்பதற்காக நான் இந்த அதிகாரத்தை இன்னைக்கு தியானம் பண்ணி காண்பிக்க போகிறேன். உன் ஆகாரத்தை உடனே ஆகாரத்தை எப்படி தண்ணியில போடுறது அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு என்ன செய்யும், வரும். தண்ணீர்கள் என்று வேதத்துல வருகிற இடத்துலாம் பார்த்தீங்கன்னா திரளான ஜனங்களை குறிக்கக்கூடிய, ஜனங்களுக்கு நன்மை செய், ஜனங்களுக்கு நன்மை செய், ஏற்ற காலத்தில் அந்த நன்மை உன்னிடத்துக்கு திரும்ப வரும். அல்லேலூயா. உன்னால முடிகிற அளவுக்கு நீ என்ன செய், நன்மை செய். நீ சாப்பிட்டுட்டு இருக்கும் போது யாராவது வந்தாங்கன்னா அந்த சாப்பாட்டை கொடுத்துட்டு நீ பசியை அனுபவி, இல்லைன்னா பகிர்ந்து. அடுத்த வசனத்தை வாசிச்சு பாருங்க, தெரியும். 7 பேருக்கும் 8 பேருக்கும் பங்கிட்டு கொடு. பூமியின் மேல் என்ன ஆபத்து நேரிடுன்னு உனக்கு தெரியாது. நீ சேர்த்து வைக்கிறத சுனாமி திடீர்னு இருந்த இடம் தெரியாம சுவடுகள் கூட இல்லாம அது என்ன செஞ்சிடும், வாரிட்டு போயிடும். சில ஏரியாவில் நடந்த பேரிடர், அந்த பேரழிவுக்கு பிற்பாடு இந்த இடத்துல வீடுகள்லாம் இருந்துச்சு, நிலப்பரப்புகள்லாம் இருந்துச்சு, மலைகள் அப்படியே சரிந்து மூடிடுச்சு. இப்ப அடியில் என்ன இருக்குது, வீடு இருக்குது. வீட்டுக்குள்ள யார் இருக்கிறாங்க, ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனா எங்க இருக்கிறாங்க யாருக்குமே தெரியாது. என்ன நடக்கணும் நமக்கு தெரியாது. அதனால நான் வாழ்கிற காலத்துல 7 பேருக்கு 8 பேருக்கு அட்லீஸ்ட் ஒரு 7-8 பேருக்காவது நம்ம என்ன செய்யணும், நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன் வாசிச்சு பாருங்க. எபேசியர் 2வது அதிகாரம் 10வது வசனம். நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டவருடைய நோக்கத்தை அங்கே தேவன் எழுதி வைத்திருக்கிறார். ஏனெனில் நல்ல கவனிங்க, என்னப்பட்டு சிருஷ்டிக்கப்பட்டு, அந்த வார்த்தை என்ன, நீங்க உருவாக்கப்பட்ட நோக்கம், நீங்கள் பிறந்திருக்கிற அந்த வாழ்வின் நோக்கமே நற்கிரியைகளை நான் வாழ்வதற்காக அல்ல, அநேகருடைய வாழ்வுக்கு என் வாழ்வு ஆசீர்வாதமாக இருப்பதற்காகத்தான் தேவன் என்னை உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆகையினால இந்த வாழ்வு எனக்காக, எனக்கானவர்களுக்கான வாழ்வு அல்ல. இந்த வாழ்வு இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ்வாக மாறத்தான் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார், சிருஷ்டித்திருக்கிறார். ஆனா இன்றைக்கு சுயம் என்கிறதான ஒரு வட்டத்திற்குள்ளே, ஒரு எல்லைக்குள்ளே நாம் சுற்றி கொண்டிருப்பதனாலே, பிறர் குறித்ததான எண்ணம் நமக்கு வராததுனாலே ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சத்தமா சொல்றாரு, நான் உன்னை சிருஷ்டித்த நோக்கம் நற்கிரியைகளின் பாத்திரமாகத்தான். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. மேகங்கள் நிறைந்திருந்தால், எத்தனை பேர் பைபிள் வச்சிருக்கிறீங்க? பைபிளை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பைபிளை நல்லா எடுத்து அல்லேலூயா. சரி, இப்ப நான் பைபிள் வாசிக்கிறத இங்க யாரும் இன்னும் கான்ட்ராக்டுக்கு நான் என்ன செய்யல, விடல. இன்னும் அர்த்தம் பைபிள் படிக்கணும்னு இன்னும் குத்தகைக்கு யாருமே என்ன செய்யல, எடுக்கல. அதனால தமிழ் படிக்க தெரிஞ்ச எல்லாரும்
போட்டி போட்டுக்கொண்டு சேர்ந்து நீங்க படிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா அந்த வசனத்தை? ம் 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 மரமானது விழுந்த இடத்துலயே கிடக்கும். நீங்க யாரு சொல்லுங்க? யாரு? நாம் மனிதர்கள். விழுந்த இடத்துல கிடப்பதற்காக கர்த்தர் நம்மை படைக்கவில்லை. மேகங்களை உருவாக்கக்கூடிய ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். வேதாகமத்தில் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குது. மேகம் நீங்க நினைக்கிறீங்க பூமியிலிருந்து அப்படியே ஆவியாகி அந்த ஆவி மேலே போய் மேகமாகி மீண்டும் அது குளிர்ந்து அப்படியே மழையாகி பூமிக்கு வருதுன்றதெல்லாம் சயின்ஸு. நான் சயின்ஸுக்கு அப்பாற்பட்ட ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்லுகிறேன். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் எடுங்க. 18வது அதிகாரம் 42, 41, 42. பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான், ஆனால் இன்னும் மேகம் இல்லை. இப்போது 44 வசனம். மேகம் எங்கிருந்து எழும்புது? எல்லாரும் பைபிள் கையில் வச்சிருக்கிறீங்களா? எழும்புது. ஆனா அதுக்கு முன்னால நீங்க பாருங்க, 43 வசனத்தை பாருங்க. 42 கடைசி பகுதி. தன் முகம். இப்ப மேகத்தை உண்டாக்குற ஒரு ரகசியம் நம்ம சொல்றோம்ல, இந்த யோகா எல்லாம் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா? இந்த யோகாவில் சில பயிற்சிகள்லாம் என்ன செய்வாங்க, இது அந்த ஆசனம், இது இந்த ஆசனம்னு சொல்லி கடைசியில் ஒன்னே ஒன்று ஆண்டவர் நமக்கு சிங்காசனம் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு முன்னால ஒரு ஆசனத்தை மட்டும் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறார். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு யோகாசனம் என்ன செய்ய போறேன். இது உங்க வாழ்க்கைக்கு கிடைக்கிற ஒரு பெரிய யோகாசனம். யாராவது ஒருத்தர் முன்னாடி வர முடியுமா? சந்தோஷம் வாப்பா, சீக்கிரமா. இந்த ஆசனத்தை நீங்க எப்படி நீங்க இதை கரெக்டா நீங்க பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா என்ன செய்ய முடியும். இப்படி இப்படி வாங்க. எல்லாருக்கும் தெரியுதா? முட்டி போடுப்பா, முழங்கால் போடு. இப்ப என்ன பண்ணணும், இந்த தலை எங்க போடணும்? முழங்கால்ல போடணும். குனி, தலை முட்டியில போடணும். நல்லா பண்ணணும், நல்லா போடணும். படல, சரியா இருந்திருப்பா. எப்படியாவது நீங்க முழங்கால் போட்டு உங்க தலை முட்டில படுற அளவுக்கு நீங்க வந்து ஆசனத்தை நீங்க பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா அங்க தொப்பைக்கே என்ன இருக்காது, எந்த இடமும் இருக்கா. அது பயங்கரமான எக்ஸசைஸ். ஆனா அந்த எக்ஸசைஸ் தேவன் நமக்கு தரக்கூடிய அந்த பயிற்சி வானத்தை வசப்படுத்துகிற பயிற்சி. தண்ணீரே இல்லாமல் மேகத்தை உருவாக்குகிறதான ஒரு பயிற்சி. போய் உட்காருங்க. அல்லேலூயா. மீண்டும் சொல்றேன், இதோ நான் சாதாரணமா சொல்லல. எலியா அவ்விதமாக தன் முகம் முழங்காலில் பட குனிந்து அவன் ஜெபித்த பொழுது, 7 முறை அவ்விதமாக ஜெபித்த பொழுது சமுத்திரத்திலிருந்து என்ன எழும்பிச்சான்? மேகம் எழும்பிச்சான். புரியுதா உங்களுக்கு? அப்ப என்ன சொல்ல வர்றேன்னா, அப்ப மேகம் எழும்பணும்னா முழங்கால நம்ம என்ன செய்யணுமா? முழங்கால ஜெபிக்கணுமா? இப்ப என்னன்னா, நீங்க எப்படி இருக்கிறீங்க? மரம் விழுந்தா எப்படியோ அடிச்சு போட்ட மாதிரி போய் குப்புற விழுந்ததா காலையில நம்மள தட்டி எழுப்பிடாதான் நமக்கு என்ன வருது? மரம் விழுந்த இடத்துலயே கிடக்கும். சூரியன் உதிச்சாலாம் இங்கேதான் சிலது கிடக்கும். கதவு கீழ் மூலையில் ஆடுகிறது போல சோம்பேறி தன் படுக்கையில் ஆடி கொண்டிருக்கிறான். படிச்சிருக்கிறோமா? கதவு கீச்சு கீச்சுன்னு சவுண்டு கேட்டவுடனே எங்கே வெளில போகுது போல நம்ம நினைச்சா போற மாதிரி போக திரும்ப எங்கதான் வரும், அங்கதான் வந்து நிற்கும். சோம்பேறி அப்படிதான் இருக்கிறான். ஒன்னு சொல்றேன், நீங்க படுக்கைக்கு போகும்போது வசனம் சொல்லுது, அடுத்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தினுடைய மழை பெய்யக்கூடிய அந்த மேகங்களை உங்களுடைய வாழ்க்கையில உருவாக்கக்கூடிய ஒரு சூட்சுமத்தை கர்த்தர் உங்களுடைய முழங்காலிலே கொடுத்திருக்கிறார். எந்த மனிதருக்கும் தெரியாம, பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாம ராத்திரில எழும்பி நீங்க முழங்கால் போட்டு உங்களுடைய முகம் எப்படி ஆகலாம் அந்த முட்டியில படுதான்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா குடிஞ்சு எக்ஸசைஸ் பண்ணி பாருங்க. எப்பொழுதுமே நீங்க எப்படி இருப்பீங்க? ஸ்லிம்மா இருப்பீங்க. மத்திய பிரதேசம் ஒன்றும் பெருசா வர வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. சில பேர்லாம் போயிட்டு கட்டி அணைக்கும் போது கை எட்ட மாட்டேங்குது.
ஒரு மனுஷனுக்கு டாக்டர் நீ போய் தண்டால் எடுன்னு கீழே குனியும் போதே இது முட்டுது, எங்க போய் தண்டால் எடுக்குது? அதுக்கு நேரம் ஒரு பெரிய குழி வெட்டி அதுக்கப்புறம் தான் தண்டால் எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. யோசிச்சு பாருங்க, இந்த சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கு. தேவ ஜனமே, நீ மரம் அல்ல, நீ மனுஷன். நீ மரம் அல்ல, நீ மனுஷன். விழுந்த இடத்துல கிடப்பதற்கல்ல நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். அதற்கு காரணம் அவனுக்காக மேகங்களை உண்டு பண்ணுகிற ஆண்டவர் அவனோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நீ முழங்கால இருந்துட்டு படுத்து பாருங்க, காலையில உங்களுக்கான ஒரு ஆசீர்வாத மேகத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்களுக்காக ஒரு வெறுமழையின் இறைச்சலை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த உள்ளங்கை மேகத்துலதான் ஒரு நதி அளவு தண்ணீர். அல்லேலூயா. கடந்த நாட்கள் ஒரு பாட்டு எழுதி அதை ஏயில ரெக்கார்ட் பண்ணி கூட நான் அனுப்பியிருப்பேன். உள்ளங்கை மேகத்தில் நதி அளவு தண்ணீரா என்றதான அந்த ஒரு பாடல். ஏன் நான் சொல்றேன்னா, ஒரு சின்ன உள்ளங்கை மேகம் தான். ஆனா சாதாரண ஒரே ஒரு ஆசனம், ஒரே ஒரு எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸை மட்டும் நீங்க முடிஞ்சா பயிற்சி, இதுக்கு மேலலாம் எங்களால வாய்ப்பே இல்லை பாஸ்டர் அப்படின்னு சொன்னா, நீங்க பேசாம என்ன செஞ்சிருங்க, நீங்க ஏதாவது ஒரு விதத்துல அதை முயற்சி பண்ணி நீங்க என்ன செய்யுங்க, சாதாரணமா முழங்கால நிக்க முடியுதா பாருங்க, இல்ல கொஞ்ச நேரம் முழங்கால இருக்க முடியுதா பாருங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க என்ன செய்யுங்க. உங்களுக்கான ஒரு பெரிய ஆசீர்வாதம் நிச்சயமா இருக்கும். அல்லேலூயா. மரத்தை போல கிடக்காதீங்க. மரத்து போனது என்று சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க? அதுக்கு சூடு எருமை மாட்டு மேல, நான் சொல்லல, மகிதான் சொல்றேன். அப்படி இப்படிலாம் சில சொல்லுவாங்க. நீங்க படுக்கையில போய் நீங்க படுக்கும் போதும் தேவனோட நீங்க பேசிட்டு அவர் மடியில படுத்துக்குங்க. காலையில எழும்பும் போது அவருடைய பாதத்துல உட்காந்துக்குங்க. அல்லேலூயா. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அடிக்கடி சொல்லுவேன், 5 மணிக்கு கண் விழிக்க கற்றுக்கொண்ட ஒரு நபர் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை ஜெயிச்சிடலாம். படிப்புல ஜெயிச்சிடலாம், வேலையில ஜெயிச்சிடலாம், அப்படி வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம், எல்லா விதத்திலும் ஜெயிச்சிடலாம். காலைல 5 மணிக்கு மேல, அதாவது சூரியன் எழும்புவதற்கு முன்னதாக நாம் என்ன செய்யணும்? எழுப்ப விடும். நேற்று தினத்துல குளிர், பயங்கரமான குளிர். காலையில ஒரு பிரதரோட ஒரு ஊழியரோட பேசிட்டு சொன்னேன், இன்னைக்கு சூரியனே ரொம்ப டயர்டா லேட்டா தான் என்ன செஞ்சது எழுந்துச்சுன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட பேசுறதுலாம் ரொம்ப கஷ்டம்னாரு. ஏன்னா பொருள சமயத்தில் நீங்க இயற்கை என்ன செய்ய கவனிச்சு பாருங்க, அதெல்லாம் உண்மை. 5 மணிக்கு எழும்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹலோ, தமிழ்ல தான் சொல்றேன். 5 மணிக்கு, சாயங்காலம் 5 மணிக்கு இல்ல, ஏஎம், நான் பிஎம் சொல்லு, ஏஎம். காலையில் 5 மணிக்கு எழும்புறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி காட்டுங்க. அல்லேலூயா எல்லாம் சொல்ல வேணாம், நல்ல கையை உயர்த்தி காட்டுங்க. சரி, ஓகே. காலையில் 5 மணிக்கு இதுக்கு மேல நான் எழும்ப எனக்கு விருப்பம், அப்படி எழும்பணும்னு தான் என்னுடைய ஆசை. ஆனா இது வரைக்கும் என்னால முடியல, இனி நான் முயற்சிப்பேன். காலைல 5 மணிக்கு நான் எழும்ப கண்டிப்பா நான் ட்ரை பண்ணுவேன்னு சொல்றவங்க மட்டும் உங்களுடைய கரங்களை உயர்த்தி காட்டுங்க. நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா 5 மணிக்கு முன்னால ஏதாவது ஒரு எலி உங்க வீட்டுல பாத்திரத்தை உருட்டும், என்னன்னு பாப்பீங்க. கரெக்டா டைம் பாருங்க, 5 மணியா இருக்கும். இல்லைன்னா ஒரே ஒரு கொசு ஆண்டோடைய வார்த்தையை எடுத்துட்டு நேரம் காதுக்குள்ள வந்து கொயங்கணும். அதுக்கு அடிச்சுட்டு போயிருக்கலாம், ஆனா அதுக்கு அடிக்காது. நீங்க அடிப்பீங்கன்னு கூட பயப்படாது, ஆனா காதுக்குள்ள வந்து கொயங்கணும். டக்குன்னு அடிக்கலான்னு பாப்பீங்க, அடிக்காதீங்க. ஏஞ்சி டைம் பாருங்க, காலைல எப்படி இருக்கும். ஒண்ணு சொல்றேன், சின்ன சின்ன வண்டுகள் கூட தேவனுடைய வார்த்தையில கேட்கும். ஒரு பூச்சி ஆமனுக்கு செடியை ஆண்டவருக்காக அரித்தது. கொட்டை செடியில் இருக்கிறதான அந்த பூச்சியினுடைய அந்த இரைச்சல் ஆண்டவருக்காக கேட்டது. சின்ன சின்ன காரியம். ஒரு மீன் ஆண்டவருக்காக யோனாவை கொண்டு போய் என்ன செஞ்சது? அது ஒரு டிராவல்ஸ் மாதிரி பயன்படுத்தி யோசிச்சு பாருங்க. இயற்கைகள்லாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும், ஆனா இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய பாதத்துல அமர வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கிற பொழுதுதான் அது நடக்கும். அல்லேலூயா. சரி, அடுத்த வசனத்தை வாசிங்க. எல்லாரும் பைபிள் எடுத்துக்கங்க. காற்றை கவனிக்கிறவன் மேகங்களை நோக்குகிறவன். காற்றும் மேகமும் இயற்கை. காற்று மேகமும் இயற்கை. இயற்கையை, உன் சூழ்நிலையை நீ கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை.
இயேசுவை கவனித்து பார். எபிரேயர் 3வது அதிகாரம் 1வது வசனத்தினுடைய கடைசி பகுதி வாசிங்க. எபிரேயர் 3:1 கடைசி பகுதி. கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்க. உலகத்தை கவனிக்காதீங்க, இயற்கையை கவனிக்காதீங்க. நீ என்ன செஞ்சாலும் அது என்ன செய்யும்? விமர்சிக்கும். முன்ன போனா கடிக்கும், பின்னால வந்தா உதைக்கும். வாழ்ந்தாலும் இயேசு, தாழ்ந்தாலும் இயேசு. விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் இந்த உலகத்துல எவருமே இல்லை. அதனால நீ அதை கவனிக்காதீங்க. யாரு கவனிங்க? இயேசுவை கவனிக்கிறவன் அடுத்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. ஆவியின் வழி இன்னதென்பதை கவனிப்பான். இயேசுவை கவனிக்கிறவன் ஆவியானவருடைய வழி இன்னதென்று கவனிப்பான். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். புத்திரராய், சுதந்திரவாளிகளாய், உரிமையாளிகளாய் இருக்கிறார்கள் வசனம் சொல்லுகிறது. ஆவியானவரை அந்த அவருடைய வழியை கவனிக்கிறவன் கடைசி எப்படி சொல்லுவான்? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, இப்படி ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஆவியானவரை கவனிக்கிறவனுக்கு தெரியும். புது கயிறா இருந்தாலும் நெருப்புப்பட்ட நூல் போல ஆவியானவர் வரும்போது அது அருந்து போய்விடும். அல்லேலூயா. ஆவியானவர் வரும்போது சிங்கம் கூட ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி சாதாரணமாயிடும். உங்களை எதிர்த்திருக்க ஒருவராலும் கூடாது. செருபாபேலே, உனக்கு முன்னாடி பெரிய பர்வதங்கள் ஏமாத்திரம், அவைகள் சமபூமியாக மாறும். காரணம், செருபாபேல் தேவ ஆவியினாலே நடத்தப்பட்டதான ஒரு தேவனுடைய மனுஷன். அவருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவியானவருடைய அந்த வழிகளை கவனிக்கும் போது அதுக்கு உதாரணமா அந்த வசனம் சொல்லுது பாருங்களேன். கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் இன்னதென்று நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களை நீ அறியாயே. யாருடைய கண்களுக்காவது கற்பத்துக்குள்ள ஆண்டவர் ஒளிப்பிடத்தில் உருவாக்கக்கூடிய அந்த குழந்தைகளுடைய அந்த செயல்பாடுகள், அந்த உருவத்தை பற்றி நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? உடைய மனக்கண்கள் அது தோன்றி இருக்கிறதா? ஒளிப்பிடத்தில் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் உருவாக்குகிறார். என் கருவை உடைய கண்கள் கண்டதே. வெறும் கருவை தேவன் தம்முடைய ஆவியினாலே அதை உருவமாக மாற்றி ஒரு குழந்தையாக இந்த உலகத்துல அவருடைய சாயலையும் ரூபத்தையும் கொடுத்து கொண்டு வந்து பிறக்க வைக்கிறாரே. அது பிறக்கும் பொழுதுதான் ஆனா பெண்ணா என்று உங்களுக்கு தெரிகிறது. ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், உனக்காக ஆண்டவர் கண்களுக்கு புலப்படாத இடத்துல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு கர்ப்பவதியின் வயிற்றிலே அந்த எலும்புகள் உருவாவது போல உனக்கான இந்த உலகத்தின் தேவைகளை, உனக்கான ஆசீர்வாதங்களை, உனக்கான எதிர்பார்ப்புகளை, இயக்கங்களை என் ஆண்டவர் மறைவான இடத்துல அவர் உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார். அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவர் கிரியேட் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நல்லவர். செயல்பாடுகளை அறிகிறதான அந்த அறிவு உனக்கு வேண்டும். அவருடைய கைகளை கவனி. நீ காற்றை கவனிக்க வேண்டாம். ஐயோ காற்று அடிக்குது அதனால நான் விதைக்க மாட்டேன், ஐயோ மேகம் வருது அதனால நான் அறுவடைக்கு என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன் சொல்லாத. இயேசுவை கவனிச்சு பார். உனக்காக ஒரு ஆயத்தமாக்கி கொண்டு இருக்கிற ஆசீர்வாதங்கள் அநேகம். அது இருதயத்தில் தோன்றவல்ல, உடைய கண்களுக்கு காணவில்லை, உன் செவிகளுக்கு இதுவரைக்கும் அது கேட்கவில்லை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, யார உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கவனிச்சுட்டு இருக்கிறீங்க? ஒரு மனுஷனை கவனிச்சீங்கன்னா ஏமாந்து போவீங்க. ஒரு மனுஷனை நம்பினீங்கன்னா நீங்க ஒண்ணும் இல்லாம போவீங்க. நாசியில சுவாசம் உள்ள மனுஷன் நம்பப்படுவதற்கு அவன் ஏமாத்திரம். மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம். யாரை கவனிக்கிறீங்க? யாரு கவனிக்கிறீங்க? கர்த்தரை கவனிங்க. ஆவியானவரை கவனிங்க. ஆவியானவரால் நடத்தப்படுகிற பொழுது உனக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அவர் வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். உடைய பலவீனங்களில் அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. காலையிலே உன் விதையை விதை. இப்ப ஒரு நாளைக்கு 2 பகுதி, காலை மாலை. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு அப்பாடான்னு சொல்லி கைகள் சோர்ந்து போய் இதுக்கு மேல உன்னுடைய கைகளை நெகிழ விட்டா நைட்டு பட்னியா தான் படுக்கணும். புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல மாவு அரைச்சி பாக்கெட்ல வச்சிருக்கிறாங்க. அப்படியே வந்து ஈஸியா என்ன பண்ணிடலாம். காலை
காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு வந்து வீட்டுக்கு வந்த பிற்பாடு நிறைய வேலை என்ன செய்யும் இருக்கும். கைகளை நெகிழ விடாதே, நெகிழ விடாதே. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுல போட்டுப்பார்ல, இதுவோ அதுவோ எது வாய்க்கும், ரெண்டும் சரியா இருக்கும் உனக்கு தெரியாதே. என்ன சொல்றாரு? திருப்பூருக்கு ஏற்ற மாதிரி சொல்றாரு, படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கலன்னு சொல்லி வேலை தேடுறதையே வேலையா வச்சுக்காத. உனக்கு இருக்கிற திறமையில எதையாக ஒரு வேலையை கத்துக்கிட்டு அந்த வேலையை செஞ்சுட்டு ஒருவேளை நீ படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கலாம். அதுவோ அல்லது இதுவோ நிகழ்காலத்தினுடைய உன்னுடைய தேவைகள் என்ன செஞ்சிருக்கலாம், சந்திச்சிருக்கலாம். எது வாய்க்கு யாருக்கு தெரியும்? எதை பற்றி கவலைப்படாத. ஆண்டவர் நடத்துகிற போது நடத்துகிற பாதையில போ. காணான்னு உடனே வனாந்திரம் இருக்கும். இடைப்பட்ட காலகட்டங்கள் என்ன இருக்கும்? வனாந்திரம். வனாந்திர வழியாகத்தான், யோர்தானின் வழியாகத்தான், எரிகோவின் வழியாகத்தான் நீ கானானை அடைவதற்காக கர்த்தர் வைத்திருக்கிறார்கள். அந்த பாதைகளை பார்த்து பதற்றப்படாதே, பயந்து விடாதே. கர்த்தர் நடத்துகிற பாதையில பரவசத்தோடு போ. கானானிலே வந்து நீ களி கூறுவாய். அல்லேலூயா. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கர்த்தர் உனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டு உன்னை கரம் பிடித்து நடத்துகிறதான் இந்த காலகட்டத்தில் நீ முறுமுறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த வசனத்தை வாசிங்க. வெளிச்சம் இன்பம். இது எத்தனை பேருக்கு தெரிய சொல்லுங்க. சில பேர்லாம் லைட்டு ஆஃப் பண்ணலன்னா நைட்டு கோவம் வரும். இது லைட் இருந்தாலே எனக்கு என்ன வரமாட்டேங்குது, தூக்கம் வரமாட்டேன், லைட் ஆஃப் பண்ண சொல்லுவாங்க. சூரியனை பார்க்கறது இன்பம்னு போட்டுது. ஐயோ இந்த சூரியன் ஏன் தான் இவ்வளவு சீக்கிரம் எழுந்துச்சோ தெரியலையன்ற மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. விடியறதே விரும்ப மாட்டாங்க. இன்னும் இந்த ராத்திரி இவ்வளவு சீக்கிரமா விடிஞ்சிச்சு. அந்த விடிய காலையில தான் அந்த காலத்துல ஒரு தூக்கம் வரும் பார்த்திருக்கீங்களா? அந்த 4 மணிக்கு தான் ஒரு வித்தியாசமான தூக்கம். அது சொர்க்கலோகத்துக்கு உண்டான தூக்கம். இன்னும் கொஞ்சம் கொட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொட்டும், நித்திரை செய்யட்டும் என்று சொல்லுகிறதான நேரம் அந்த விடிய காலம் 4 மணிக்கு. அந்த நேரத்துல திடீர்னு சூரியன் வந்து சுருக்குன்னு குத்துற எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மனசு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இந்த சூரியன் எதுக்கு வந்துச்சுன்ற மாதிரி நமக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா வசனம் சொல்லுது, சூரியன் எப்படி இருக்கணுமா? சூரியனை காண்பது கண்களுக்கு. அப்ப சூரியன் உன்னை காண்றதுக்கு முன்னாடி நீ என்ன செஞ்சிடணும்? சூரியனை காண்பதற்காக எழுந்து விட வேண்டும் என்பது. அடுத்த வசனத்தை வாசிங்க. அநேக வருஷம் மகிழ்ச்சியா இருந்தாலும் சரி, மனுஷனுடைய வாழ்க்கையை பற்றி இன்னைக்கு நான் கொஞ்ச நேரம் ரொம்ப ஆழமா சொல்ல போறேன். கவனிங்க. நீங்க 80 வருஷம் இல்ல 100 வருஷம் இல்ல 1000 வருஷம் வாழ்ந்தாலும் மகிழ்ச்சி நாட்களும் இருக்குது. அந்த வருஷத்துல என்ன போட்டுருக்குது? இருளின் நாட்களும் இருக்குது. நல்லா கவனிங்க. என்ன நாட்கள் இருக்குது? மகிழ்ச்சியின் நாட்கள் இருக்குது. ஆமா, துக்கத்தின் நாட்களும் இருக்கிறது. இந்த ரெண்டையும் மகிழ்ச்சியை, அதாவது சந்தோஷத்தை நித்திய சந்தோஷமா, மகிழ்ச்சியை நித்திய மகிழ்ச்சியா மாற்றக்கூடிய ஒரு சூட்சுமத்தை இன்றைக்கு நம்ம வேதாகமத்தில் என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். நீங்க வாசிச்சு பாருங்க. கடைசி வசனத்தை வாசிச்சு பாருங்க. நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் தீங்கையும் நீக்கி போடு. சரி, இருதயம் மாம்சம்னு 2 இருக்கு. நல்லா சொல்லுங்க. இருதயம் எங்க இருக்கு? மாம்சத்துல இருக்கு. இருதயம் மாம்சத்துல இருக்குது. இல்லைன்னா மாம்சத்துல இருதயம் இருக்கு. இருதயத்துல என்ன இருக்குது? நினைவுகள் இருக்கு. அந்த நினைவுகளுக்குள்ளதான் என்ன இருக்குது? சஞ்சலம் இருக்கு. அந்த சஞ்சலத்துக்குள்ள என்ன இருக்கா? வாசிச்ச வசனத்தை நல்லா கவனிங்க. மாம்சத்துல இருதயம் இருக்கு, இருதயத்துல நினைவுகள் இருக்குது. அந்த நினைவுகள்ல என்ன இருக்குது? சஞ்சலம் இருக்கு. அந்த சஞ்சலத்துக்குள்ள என்ன இருக்குதா? தீங்கு இருக்குது. தீங்கு எங்க வருது? எதை பாதிக்குது? மாம்சத்தை பாதிக்குது. நல்லா கவனிங்க. மாம்சத்துல இருதயம், இருதயத்துல நினைவு, நினைவுல சஞ்சலம். அந்த சஞ்சலத்துல இருக்கிற தீங்கு எதை பாதிக்குதா? உடம்ப பாதிக்குதா? புரியுதா உங்களுக்கு? அப்ப எல்லா நோய்க்கும் காரணம், எல்லா பலவீனத்துக்கும் காரணம், எல்லா விதமான
தீமைக்கு காரணம் எதுதான்? இருதயத்தில் இருக்கிற அந்த நினைவுகள், அந்த நினைவுகளுக்குள்ள இருக்கிற சஞ்சலம். இதைத்தான் தாவீது சொல்கிறார். சங்கீதம் 139வது அதிகாரம் கடைசி 2 வசனங்களை வாசிங்க. சங்கீதம் 139 கடைசி 2 வசனங்கள். என் இருதயத்தை என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்கணும். இந்த கவனிங்க, இன்றைக்கு சாலமோன் ஞானி இதை சாதாரணமா எழுதல, தன்னுடைய வாழ்க்கையில அனுபவிச்சோர எழுதுறாரு. அவருக்கு ஒண்ணு நல்லா தெரிஞ்சு போச்சு, எனக்கு இன்னைக்கு இருக்கிற இந்த தீங்குக்கு காரணம் மனதின் சஞ்சலம். அந்த மனதின் சஞ்சலம் எங்க இருக்குது? இருதயத்தில் இருக்குது. இப்ப அந்த இருதயத்தை நான் என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்த்து அந்த நினைவுகளை மாற்றிட்டாலே போதும். எதை மாற்றணும்? என்ன கவனிங்க, நினைவுகளை மாற்றணும். நான் இதை யோசிச்சு பார்த்தேன். இன்னைக்கு உளவியல் உலகத்துல உளவியல் அறிஞர்களுக்கு அறிந்து கொள்ள வேண்டிய பேருண்மைகள் நிறைந்த பாடங்கள் இந்த வேதாகமத்தில் இருக்கு. மனோதத்துவ நிபுணர்கள் கூட அறியாத அநேக சத்தியத்தை இந்த வேதாகம் உள்ளடக்கி வைத்திருக்கிறது. அல்லேலூயா. வேதம் தெளிவா சொல்லுது, உடைய இருதயத்தினுடைய நினைவுகளை நீ மாற்றிச்சினா தீங்கை எப்படி மாத்தலாம்? நன்மையா மாத்தலாம். சஞ்சலத்தை எப்படி மாத்தலாம்? சந்தோஷமா மாத்தலாம். தோல்வியை எப்படி மாத்தலாம்? வெற்றியா மாத்தலாம். இருளை வெளிச்சமா மாத்தலாம். நஷ்டத்தை லாபமா மாத்தலாம். புரியுதா உங்களுக்கு? அப்ப சூட்சுமம், அந்த உள்ளான மைய புள்ளி எங்க இருக்கு? இருதயத்தினுடைய நினைவுகள்ல இருக்கு. இருதயத்தினுடைய நினைவுகளை நீங்க மாத்திட்டீங்கன்னா இது எல்லாமே தலைக்கீழ மாறிடும். சரி, இப்ப நீங்க கவனிச்சு பாருங்க. இப்ப 12:1 வாசிங்க. அப்படின்னு எடுத்துங்க. இப்ப நினைவுல யார் இருக்கணும்? எல்லாம் கவனிங்க. நினைவுல யார் இருக்கணும்? சிருஷ்டிகர் இருக்கணும். நினைவுல என்னைக்கு சிருஷ்டிகர் இல்லாம போகிறாரோ அன்னைக்கு உன்னுடைய நினைவுகள் சஞ்சலம் உள்ளதாக மாறுகிறது. அன்றைக்கு உன்னுடைய உணர்வுகள், நினைவுகள் நம்பிக்கையற்றதாக மாறுகிறது. அன்றைக்கு உன்னுடைய நினைவுகள் எதிர்கால பயம் உள்ளவைகளாக மாறுகிறது. அன்றைக்கு உன்னுடைய நினைவுகள் உன்னுடைய சரீரத்தில் பெரும் தீங்கை கொண்டு வருகிறது. பெரும் தீங்கை கொண்டு வருகிறது. நினைவுகளுக்குள்ள யார் இருக்கணும்? சிருஷ்டிகர் இருக்கணும். உடைய இருதயத்தை ஆராய்ந்து பார். உடைய இருதயத்துல சிருஷ்டிகரை பற்றிய நினைவு இருக்குதான்னு பார்த்துக்க. சிருஷ்டிகரை பற்றிய நினைவு இருந்துச்சுன்னா அந்த நினைவை சுருக்கமா சொல்ற, படைத்தவர் பார்த்து கொள்வார். எல்லாரும் சொல்லுங்க, படைத்தவர் பார்த்து கொள்வார். சத்தமா சொல்லுவோமா? 3 முறை. இந்த எண்ணம் ஒரு நபருக்குள்ள வந்துட்டா கவலை உன்னுடைய காலடிக்கு கீழாக வந்துவிடும். பதற்றம், பயம் சுத்தமா இல்லாம போயிடும். படைத்தவர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. அப்ப சிருஷ்டிகர் உள்ள இல்லாததுனாலதான் ஐயோ கடந்த காலம் இப்படி ஆயிடுச்சு, நிகழ்காலம் இப்படி இருக்குது, எதிர்காலம் பார்த்தாலே பயமா இருக்குது, நாளைக்கு என்ன ஆகும், நாளைக்கு எப்படி ஆகும், ஏதாகும்னு சொல்லி நீங்க புலம்பி 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 இந்த சரீரம் சீரழிந்து விடும். இந்த சரீரத்துல எல்லா நோய்களும் உள்ளே உருவாக ஆரம்பித்து விடும். புரியுதா உங்களுக்கு? எல்லா தீங்குக்கும் காரணம் இருதயத்தினுடைய நினைவுகள். அந்த நினைவுகள்ல சிருஷ்டிகர் இல்லாததுனாலதான் உடைய வாலிபமும் இள வயதும் மாயையாக மாறிக்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. வாலிபம், இளமை 2 வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? வாலிபனை, சிலர் வாலிபனை பார்த்தீங்கன்னா 60 வயசு 70 வயசான மாதிரியே தெரியும். காரணம் இளமை என்ன செய்யாது? இருக்காது. சஞ்சலம். அந்த சஞ்சலம் வாலிபத்துல இளமையை வெளிக்காட்ட முடியாதபடிக்கு ஒண்ணுமே இல்லாம போயிடும். பார்த்தா பெரிய வயசானவர் மாதிரி தெரிவாரு. ஆனா வசனம் சொல்லுது, வாலிபத்தையும் இளவயதையும் மாயையாக்கக்கூடிய சஞ்சலத்தை உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்து அந்த இருதயத்தினுடைய நினைவுகள்ல உன் முழுவதுமாக சிருஷ்டி கத்தரை கொண்டு வந்து நிறுத்து. அல்லேலூயா. இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் உள்ளே பிரவேசித்து அவருடைய இருதயத்துல நான் என்ன செய்வேன்? வாசம் பண்ணுவேன் ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு
எல்லா காவலோடு உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க. இன்னைக்கு உங்க இருதயத்தை நீங்க சிருஷ்டிக்கு பாருங்க. உங்க இருதயத்துல என்ன இருக்குது? இருதயத்துல ஒரு மனுஷன் மேல இருக்கிற நம்பிக்கை இருக்கா? இருதயத்துல நீ செஞ்சுட்டு இருக்கிற வேலை மேல இருக்கிற நம்பிக்கை இருக்குதா? இருதயத்துல நீ படிச்ச படிப்பை குறித்து, உனக்கு இருக்கிற திறமையை குறித்து, உடைய வாலிபத்தில் உனக்கு இருக்கிற அழகை குறித்து, உனக்கு இருக்கிற செல்வாக்கான உறவுகளை குறித்து ஏதோ ஒரு விதத்துல நம்பிக்கை இருந்துச்சுன்னா அந்த சிருஷ்டிகர் இல்லைன்னு அர்த்தம். சிருஷ்டிகர் இருந்தார்னா இது எதுவுமே இல்லைன்னாலும் நீ நல்லா இருப்பேன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சிருஷ்டிகர் இல்லைன்னாலே என்னெல்லாம் நடக்கும் கவனிச்சு பாருங்களேன். அந்த 12வது அதிகாரத்தினுடைய 1வது வசனம் முழுசா வாசிங்க. தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும், அல்ல கவனிங்க, தீங்கு நாட்கள் எப்போ வருது? இருதயத்தினுடைய நினைவுல சிருஷ்டிகர் இல்லாததுனால என்ன வருதா? தீங்கு நாட்கள் வருது. ஏன் நீ அந்த நாட்களை தீங்கு நாட்கள் சொல்றேன்னா, இந்த வாலிபமும் இள வயதும் மாறி முதிர் வயது வர 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 மனசுக்குள்ள தீங்கு நாட்கள்னு சொல்லி நீங்க என்ன செஞ்சீங்க? முடிவு பண்றீங்க. யாரை கேட்டாலும் காடு வாவான்னு சொல்லு, வீடு போன்னு சொல்லுதுன்ற மாதிரி ஒரு உள்ளத்துக்குள்ள எப்படி ஒரு ஸ்லோகத்தை வச்சுக்கிட்டு என்னைக்கா இருந்தாலும் இன்னைக்கு சத்தா நாளைக்கு பாலுன்னு வாழ்க்கை என்ன செஞ்சுட்டே இருக்குது, அப்படி போயிட்டே இருக்குது. ஏன் அதை தீங்கு நாள நினைக்கிறீங்க? முதிர் வயதிலும் கடிதந்து பசுமையும் புஷ்டியுமாயிருப்பார்கள். சங்கீதம் 92 கடைசியில 15 வாசிக்கிறோமே. அந்த முதிர் வயது இருக்குதே, அந்த ரிட்டையர்மெண்ட் லைஃப் இருக்குதே, அந்த ரிட்டையர்மெண்ட் லைஃப சிருஷ்டிகரை நீங்க நினைக்கும் போது அந்த எண்ணத்தை நான் சொல்றேன் கவனிங்க. உண்மையாவே நான் சிருஷ்டிகரை நினைக்கும் போது நான் எங்க இருந்தவன்? பரலோகத்துல இருந்தவன், இந்த பூலோகத்துல வந்து பிறந்தவன், இங்கே வளர்ந்தவன், இங்கே வாழ்ந்தவன். இப்ப முதிர் வயது என்பது நான் மீண்டும் குழந்தையாக மாறுகிறேன். மீண்டும் குழந்தையாக மாறி அங்கே பிறக்க போகிறவன். நல்லா கவனிங்க. நான் அங்கிருந்து இங்க வந்தவன், குழந்தையாகி வளர்ந்து வாலிபனாகி இப்போது எப்படி ஆயிட்ட? மீண்டும் குழந்தையாகி. நீங்க அதை முதிர் வயதுன்னு நினைக்கிறீங்க. அந்த குழந்தையை போல ஆனந்த களிப்போடு அந்த முதிர் வயதுல நீ வாசிச்சு பாருங்க. ஏசாயா 35வது அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா 35:10. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலமும் 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 தவிப்ப ஓடி போவோம். இந்த தீங்கு நாட்கள் இருக்கு பாத்தீங்களா? நீங்க தீங்கு நாட்களா நினைக்கிறதுக்கு காரணமே இந்த உலகத்தினுடைய மக்களோடு சேர்ந்து எல்லாருடைய எண்ண ஓட்டங்களோடு நீங்கள் கலந்து விடுகிற போது அந்த முதிர் வயதினுடைய நாட்கள் உங்களுக்கு தீங்கு நாட்களை போல இருக்கிறது. அல்லேலூயா. சிருஷ்டிகரை நீங்க நினைக்கும் போது அது நீங்கள் நித்திய வீட்டுக்கு சொல்லுகிற அந்த நாளாக, அந்த நித்திய மகிழ்ச்சியை, இந்த மகிழ்ச்சியை நித்திய மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய ஒரு நாளாக அதை நீங்க நினைக்கிறதுனால உங்களுக்கு மரணம் உலகம் பார்த்து பயப்படுற மரணமா இருக்காது. மகிழ்ச்சியோடு நீங்கள் ஏங்கி எதிர்பார்க்கிற ஒன்றாக அது இருக்கும். அல்லேலூயா. வாசி பாருல 12வது அதிகாரம் அப்படியே 1-2 வாசிங்க வரிசையா. சூரியனும் வெளிச்சமும் கவனிங்க. வயசாகும் போது கண்ணு மட்டும் பார்வை குறையாது, உணர்வும் கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்யும்? குறையும். தொடு உணர்வு, ருசி சரியா தெரியாது, எல்லாமே ஒரு மாதிரி என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மனசு அந்தகாரப்படும். முதிர் வயது வரும்போது அந்த தீங்கு நாட்கள்னு நீங்க நினைக்கும் போது மனசு என்ன செய்யும்? அந்தகாரப்படும். அடுத்து வாசிங்க. ஆமா, வயசாகும் போது அடிக்கடி திடீர்னு என்ன வரும்? திடீர்னு மயக்கம் வரும், திடீர்னு என்ன செய்யும்? அப்படியே வரும். அடுத்தது வீட்டு காவலாளி, அந்த பலசாலி இடுப்புலாம் என்ன ஆயிடும்? அப்படியே பலடம் எல்லாம் எழுந்துச்சு நிக்கவே உங்களால முடியாது. இடுப்புலாம் என்ன ஆயிடும்? கூனி போயிடும். எந்திரம் அரைக்கிறதுடைய, ஆமா, எந்திரம் அரைக்கிறது யார் சொல்லுங்க? 32
பல்லுன்னு சொல்லுவாங்களோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன செஞ்சிடும், கொட்டிடும். அதை தூக்கி அப்படி கீழே இறக்கிறதுக்குள்ள என்னமோ நீங்க ஜிம்முக்கு போய் 100 கிலோ தூக்கி அப்படி கீழே இறக்குற மாதிரி ஒரு ஃபீல் என்ன செஞ்சிடும், வந்துடும். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும். இப்ப 2 கண்ணு என்ன ஆயிடுதுன்னா, இப்ப நல்லா அப்படியே நீங்க எப்படி இருக்கிறீங்க, வாலிபத்துல இள வயதுல இருக்கிறதுனால அப்படி வெளியில சதப்பற்றோட இருக்கு. அப்படியே வயசான பிற்பாடு பாருங்க அது எங்க போயிடும், அது நேரம் உள்ள போய் அங்கிருந்து ஜன்னல் வழியா எட்டி பாக்குற மாதிரியே தெரியும். அதனாலதான் பலகனி வழியா வாசிங்க. ஆமா, கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஒரு கண்ணு பண்ணியாச்சுங்க, இன்னொரு கண், 2 கண்ணும் கேட்ராக்ட் பண்ணியாச்சு. ஆனாலும் சரியா தெரியல. இருண்டு போகிறதுக்கு முன்னும் எந்திர சத்தம் தெருவாசல் பாருங்க, எந்திர சத்தம் ஏற்கனவே நான் சொன்ன இந்த பல்லெல்லாம் கொட்டி போன பிற்பாடு தெருவாசலுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா உப்பிட்டு அப்படியே வாசல கேட்டு போட்ட மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா, அப்படியே உள்ள போய் 2 பக்கமும் என்ன ஆயிடும், இந்த மழை பெஞ்ச இடத்துல ரோட்ல கார்பரேஷன் குழி குண்டு குழியா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அப்படியே பள்ளம் வந்துடும். 2 பக்கமும் கண்ணு என்ன செஞ்சிடும், ஒட்டி போயிடும். சொல்ல பாட்டிங்க அப்படியே பேசும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். அடுத்து வாசிங்க. தூக்கமே வராது, சின்னதா ஒரு சத்தம் காட்டாலும் டக்குன்னு என்ன செஞ்சிருவாங்க, எஞ்சி உட்காந்துப்பாங்க. அடுத்தது ஆமா, குரல்லாம் அப்படியே மாறி போய் அவங்க பேசும்போதே குரல் அப்படி ஒரு விதமான நடுக்கு அப்படியே பேராண்டி அப்படின்னு சொல்லும் போதே நல்லா தெரியும். அப்படியே அந்த கீத வாக்கிய கண்ணிகள்லாம் என்ன செஞ்சிடும், அப்படியே அடங்கிடும். அடுத்து வாசிங்க. மேட்டுக்காக இன்னைக்காவது கல்லறை பக்கம் போகும்போது இல்லை ஏதாவது ஒரு பக்கம் அவுட்டில் போகும்போது எங்கேயாவது ஒரு மேட்டை பார்த்தாலே நாளைக்கு நம்ம மேலே இப்படி ஒரு மேட்டை என்ன செஞ்சிருவானுங்க, உருவாக்கிடுவானுங்க, உள்ள வச்சு மேலே என்ன செஞ்சிருவானுங்க, மூடிடுவானுங்கன்ற ஒரு பயம் என்ன செஞ்சிடும் மனசுல வந்துடும். அடுத்தது ஆமா, வழியில பயம், அதனால வீட்டை விட்டே போக மாட்டாங்க. வெளியில போனா திரும்பி வீட்டுக்கு வர முடியுமோ, இல்லை மயக்கம் அடிச்சு எங்கேயா விழுந்துருவணுன்ற ஒரு விதமான பயம் இருக்கும். அடுத்தது வாதுமை மரம் பூ பூத்து, இப்ப எல்லாம் எப்படி இருக்குது, கண்ணக்கரேன்னு இருக்குல்ல, அப்படியே பூ பூத்து எப்படி இருக்கும், வெள்ளை வெள்ளேன்னு இருக்கும். பூ பூத்து வெட்டுக்கிளிகள் 1 2 இருக்கிற கடவா பல்லு கூட என்ன ஆயிடும். ஆமா, எதுவுமே எனக்கு நான்வெஜ் எல்லாம் வேண்டாங்க, கடிக்கிறதுலாம் வேண்டாங்க, லைட்டா என்ன செய்யுங்க, லிக்விடா கொடுங்க. எதையாவது ஒண்ணு கடிக்க போய் 2 பல்லுக்கு இடையில போய் அது ஒளிஞ்சிட்டு அது வேலை காட்டும் பாருங்க. அந்த தடி எடு, கொம்பு எடு, குச்சி எடுன்னு சொல்லி குத்தி அதை வெளியில கொண்டு வரதுக்குள்ள போதும் ஆகிறதுக்கு பேசாம நான்வெஜ் சாப்பிடாமல என்ன செஞ்சிடலாம், வீட்டுலான்னு சொல்ற அளவுக்கு இருக்கும். அடுத்தது வாசிங்க. மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போக்குறதுனால், இப்ப கவனிங்க, நித்திய வீட்டுக்கு போனா நித்திய மகிழ்ச்சி கிடைக்கும். ஆனா இங்க என்ன கொண்டாடுறாங்களா, அப்போ உங்களுடைய நினைவுல தானே தப்பு, நினைவுல தானே இந்த தீங்கெல்லாம் இருக்கு. நினைவுல சிருஷ்டி கர்த்தர் இருக்கும் போது இந்த தீங்கு நினைவில் வராதிருக்கும்படி நீங்கள் சிருஷ்டி கர்த்தருக்கு ஆயத்தமாகிற அவருடைய வருகைக்கு நான் உயிரோடு இருக்கும்போது ஆண்டவர் வந்தால் இமை பொழுதிலே மறுரூபமாவே, ஒருவேளை நான் மரித்து போனால் அவர் வரும்போது மரித்து ஒரு அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள் என்ற வசனம் என் வாழ்க்கையில நிறைவேறும் என்கிறதான அந்த ஒரு உணர்வு நமக்குள்ள இருக்கும். கடவுளை தனி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களோட பேசிட்டு இருக்கிறாரா? ஹல்லேலூயா. ஒரே ஒரு வாழ்க்கை வெகு சீக்கிரமாக கடந்து போகிற அந்த வாழ்க்கையில இருதயத்தினுடைய நினைவுகளிலே சிருஷ்டி கர்த்தரை வைத்து விடுங்கள். வேறெந்த நினைவும் உங்களுக்குள்ள என்ன செஞ்சிடக்கூடாது, வரக்கூடாது. ஆண்டவர் ரொம்ப வருத்தத்தோடு சொல்றார். வாசிச்சு பாருங்க, ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனம். இருதயத்தினுடைய நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் கண்டு. கவனிங்க, ஆண்டவர் உங்க மேல எங்க மேல நம்ம மேல நினைவா இருக்கிறாரு. அவர் மனசு ரொம்ப வலிக்குது. அவர் மனசு என்ன நினைக்கிறதுக்கு பதிலா நித்தமும் பொல்லாததான் என்ன செய்யறான் மனசு நினைக்கிறான்.
பொல்லாததை சிந்திக்கிறான், பொல்லாததை செய்ய தன்னுடைய சரீரங்கள் அவயவங்களாக ஒப்பு கொடுக்கிறான். பொல்லாதவைகள் சொல்லி அவரை நினைக்க வேண்டிய நம்முடைய இருதயம், அவரால் நிறைந்திருக்க வேண்டியதான நம்முடைய இருதயம் பொல்லாப்பால் நிறைந்திருக்கிறதால தான் நம்முடைய வாழ்க்கையில தீங்கு வருகிறது என்பதை அறிந்து நம் நிமித்தம் ஆண்டவர் சஞ்சலப்படுகிறார், நம் நிமித்தம் ஆண்டவர் व्यसனப்படுகிறார். இன்னைக்கு சொல்ற என் பிள்ளைகளே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 26 வசனம். 1 கொரிந்தியர் 11:26. 24 கடைசி பகுதி வாசிங்க. அதுக்கு அடுத்த வசனத்துடைய கடைசி பகுதி. எத்தனை பேர் சொன்னாரு? 2 பேர். என்னை நினைவு கூறு, என்னை நினைவு கூறு. உன்னுடைய நினைவிலே நான் நிறைந்திருக்கும் போது நன்மை செய்கிறவராய் சுற்றி திருந்த நான் உனக்கு தீங்கை அனுமதிப்பேனோ? இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். எல்லாரும் எழும்போமா? எல்லாரும் தேவ சமூகத்தில் சில நிமிட நேரங்கள் தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். எந்த அளவுக்கு அதை புரிஞ்சிருக்கிறீங்கன்னு தெரியாது. ஆனா ஒன்று சொல்றேன், உடைய வாழ்க்கையில தீங்கு நாட்களை மாற்றக்கூடிய ஒரு தேவனுடைய மகிமையான வார்த்தை, தீங்கு நாட்களை மாற்றக்கூடிய உடைய இதய மாற்றத்துக்கான ஒரு நல்ல தேவனுடைய வார்த்தைகள். கரங்கள் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்க, இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்க. தேவனே, என்னை ஆராய்ந்து என்னுடைய நினைவுகளை அறிந்து கொள்ளுங்கப்பா. தீங்கு உண்டாக்குகிற வழி இடத்துல உண்டோ என்று சொல்லி பார்த்து அதெல்லாம் சுத்திகரிக்கப்படி நான் ஜெபிக்கிறேன் உங்க ரத்தத்தினால. அல்லேலூயா. இயேசுவை கவனிச்சு பாருங்க. இது என்னுடைய புதிய உடன்படிக்கை ரத்தமாயிருக்கிறது. இதை வாங்கி பானம் பண்ணுங்கள், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற சரீரமாயிருக்கிறது. இதை வாங்கி புசியுங்கள், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். உங்கள் நினைவுகளை கழுவும்படி அவருடைய ரத்தம், உடைய நினைவுகளை கழுவி சுத்திகரிக்கும்படி அவருடைய மாம்சம், உடைய ஆவி ஆத்மா சரீரத்தை இந்த நேரம் தம்முடைய ரத்தத்தினால மாம்சத்தால ஆண்டவர் கழுவி சுத்திகரிக்கத்தக்கதாக கரங்களை தட்டி ஆண்டவர் கண்டு சொல்லுங்க, என் தேவனே, எதை குறித்தும் நினைத்து நான் கலங்க மாட்டேன், எதை குறித்து நான் பயந்து ஆண்டவரை நான் விசாரப்பட மாட்டேன். எஸ் லார்ட், உம்மை நினைவு கூறும்படியான ஒரு பாக்கியவதியான மாற்றுங்கப்பா, மாற்றுங்க. ஒரே குரல்ல சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கு நாம் அனைவரோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா.